Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது resin வச்சு எப்படி handmade earrings ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான். First earringoட stud ரெடி பண்ணலாம். அதுக்கு silicone mold யூஸ் பண்ணிருக்கேன். இதோட product link எல்லாமே நான் descriptionல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. Amazonல இருந்து தான் நான் வாங்கி இருந்தேன். First இந்த hearting shapeல இருக்கிற mold யூஸ் பண்ணி stud ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் fill பண்றது dry flowers. நான் அமேசான்ல இருந்து தான் இந்த dry flowers செட் வாங்கியிருந்தேன். அதில் பர்பிள் கலர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரெசின் மிக்சரை அந்த மோல்டில் ஊற்றிக்கிறேன். ரெசின் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற ரெசினை தொடச்சிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டட்ஸ் ரெடி பண்ணுறேன். இந்த ஸ்டட் பேஸ்க்கு என்கிட்ட இருக்கிற ஆல்கஹால் இங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ளூ கலர் இங்க்கு. இந்த மாதிரி ஒரு செட் பேக்கெட் கிடைக்கும். அதில் உங்களுக்கு மல்டி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்கஹால் இங்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட்டை கூட யூஸ் பண்ணி கலர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டூத்பிக் யூஸ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணும்போது சம் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு அகெயின் கிளியர் ரெசின் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து கீழே தொங்குறதுக்கான பேஸ் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் மோல்டு எடுத்திருக்கேன். அண்ட் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட ரெசின் மிக்சரை வேஸ்ட் பண்ணாதீங்க, பிகாஸ் அது ரொம்பவே காஸ்ட்லின்றதுனால. ஸோ நீங்கள் ஏதாவது ரெசின் வச்சு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற ரெசினில் இந்த மாதிரி குட்டி குட்டி மோல்ட்ஸில் ஊற்றி ஏதாவது நீங்கள் ஸ்டட்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயரிங் plain resin and glitters யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் சில்வர் glitters யூஸ் பண்ணியிருக்கேன். இது ட்ரை ஆகிறதுக்கு 24 hours ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்டாக இருக்கணும். நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் ரெசின் மிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டட்டோட பேஸில் நம்ம ஹோல் போட்டுக்கலாம். அப்போ தான் ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி டாப் போர்ஷனையும் கீழே உள்ளதையும் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹேண்டில் டூல். அதுவுமே கம்ப்ளீட் செட்டோடு வந்தது தான். நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோல் ஃபார்ம் ஆகும். ஒரு சில மோல்ட் ஷேப்பில் ஆல்ரெடி ஹோல்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஹோல் போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜம்ப் ரிங்ஸ் எல்லாமே ஸ்டேஷ்னரி இல்லை கிராஃப்ட் ஐட்டம்ஸில் கிடைக்கும். நம்ம இயரிங்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸுமே இருக்குது. நான் பெரிய சைஸ் ஜம்ப் ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளையர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இயரிங் ரெடி ஆயிடுச்சு. இதோட பேக் சைடில் மட்டும் ஸ்டட் பேஸ் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுவுமே கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான அழகான ஹேண்ட்மேட் இயரிங்ஸ் ரெடி ஆகிடும்.
இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸில் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து என்ன மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் பேசிக்கான டிசைன்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த இயரிங் கூட கிளியர் ரெசின் அண்ட் ப்ளூ கலர் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ ஹோல் போடுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அவ்வளோதான், நம்மளோட அழகான இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த இயரிங்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் என்னோடய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.